இதுக்குள்ள போலிகளும் இருக்கிறாங்கன்னு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப நான் சொல்றேன், இந்த எல்ஜிபிடி கியூ அப்படின்னு ஒரு டெர்மினாலஜிக்கு அர்த்தம் என்ன மேடம், ஏன் நீங்க பண்றீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? சோ இப்ப வந்து ஒரு டேர்முக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஒரு ஆண் பெண் நம்மளோட ஜெண்டர் அதுதானே. இத மாதிரி ஒரு குழந்தை 10 வயசு ஆகும்போது என்ன ஜெண்டரா இருந்தீங்க நீங்க? நான் பிறந்ததுல இருந்தே ஆணு தானே. நானும் பிறந்ததுல இருந்தே பெண்ணு தான் இருந்தேன். ஆமா. அந்த ஒரு 13 வயசு வரும்போது சில இந்த மாதிரி பாலின குறைபாடு, பாலின மாற்றங்கள்ல வரும்போது அங்க ஒரு மாற்றம் வரும்ல, அந்த அதை உணர்றதுக்கான வயசு இருக்கு அந்த குழந்தைக்கு. 12-13 வயசுல ஒண்ணுமே தெரியாது. சோ அந்த இடத்துல அந்த வரத அனுபவிச்சுப்பாங்க. அபியூஸ் பண்றியா, டெய்லி அபியூஸ் பண்றியா, தைரியம் இல்லாத குழந்தைங்க டெய்லி அந்த குற்றத்துக்கு ஆளாகி ஹேபிட் பிகம் அடிக்ஷன். அறியாத வயசுல தப்பு பண்றது, அது அந்த தப்பு வந்து ரெகுலரா நடக்கும்போது அந்த டைவர்ஷன் வந்து ஹேபிட் ஆயிடுது. ஹேபிட் பிகம் அடிக்ஷன் ஆகுது இல்லையா? அப்ப அந்த குழந்தையோட மனநிலை எப்படி இருக்கும்ன்றீங்க? தப்பு ஆனா நம்ம செய்யக்கூடாது, ஆனா செஞ்சுக்கிட்டு பிடிச்சிருக்கு, ஒரு அடிக்ஷன் வந்துருச்சு. ஆமா, நாளைக்கு அம்மா அப்பாவுக்கு தெரியக்கூடாது, நம்ம நாளைக்கு வந்து இப்படி இருந்துடலாம், நாளைக்கு வந்து நம்ம ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவோமா மாட்டோமா, ஒருவேளை நமக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காத, இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு பதில வந்து அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது, ஓடிக்கிட்டே இருக்கும். தப்பு ஆனா செஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆனா என்ன பண்றது, நாளைக்கு அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், அதனால தெரியக்கூடாது, நம்ம நார்மலா இருக்கணும். இந்த ஒரு நிலையில இருந்து வர குழந்தைகள் தான் பைசெக்சுவல். இந்த கோட்பாட்டுல மனநிலையில அப்படியே கரெக்டா டிராவல் பண்ணி வந்தாங்கன்னா வீட்டுக்கு தெரியக்கூடாது, நம்மளோட தேவை என்னமோ நம்ம வெளியில பாத்துக்கலாம், பட் வீட்டுக்கும் தேவையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற கோட்பாட்டை அப்படியே நேர்த்தியா கொண்டு வரவங்க பைசெக்சுவலா இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த பைசெக்சுவல்ல இருந்து முடிவு பண்ணிடுவாங்க 15ல இருந்து 18 வயசு, அந்த 3 வருஷ கால பீரியட்ல முடிவு பண்ணிடுவாங்க, இல்ல நம்மளால வந்து ஒரு பெண்ணுக்கு சந்தோஷம் கொடுக்க முடியாது, ஒரு பெண்ணால நம்ம கூட வாழ முடியாது, நானும் வாழ முடியாது, அவளும் என்னால வாழ முடியாது. இதுவும் கூட அந்த அடிக்ஷன்னால வர ஒரு மென்டல் இல்னஸ் சொல்லலாம், இல்லனா ஒரு மென்டல் பிரஷர்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு ஸ்ட்ரெஸ்னால ஒரு முடிவு எடுக்கிறதும் சொல்லலாம். இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஒரு குறைபாடு வரும்போது அந்த குழந்தை வந்து தன்னை அதே பெண்ணா இருந்தா அவங்க வந்து தன்னோட டெர்மினாலஜி அங்கதான் வந்து செகண்ட் லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வருவாங்க. ஓகே, எல்லாருமே வந்து விருப்பப்பட்டு மட்டும் மாறுறது இல்ல, சில அபியூஸ்னாலயும் அடிக்ஷன் காரணமாவும் அடிக்ஷன் காரணமாவும் மனநிலை மாற்றத்தினாலும் மாறுறாங்க. புரியுது. ஓகேங்களா? இந்த 2வது ஸ்டேஜுக்கு வரும்போதுதான் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு வருவாங்க. ஓகேங்களா? சோ இந்த 2 ஸ்டேஜை கடக்கும் போது அந்த மனநிலையில இருக்க குழந்தைங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த நாங்க டிராவல் பண்றோம், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு எந்த பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல எந்த பேரண்ட்ஸ் குழந்தைங்க கிட்ட கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கே இத பத்தின, ஆனா ஒரு தாய்க்கு தெரியும் தன்னோட பிள்ளையோட